தாவேகா தலைவரும் நடிகருமான திரு விஜய் அவர்கள் தொடர்ந்து அவருடைய மாநாடுகள்ல ஒரு முக்கியமான விஷயத்த பேசிட்டே இருந்தாரு. அந்த ஒரு பாயிண்ட அவருடைய ரசிகர்கள் கிட்டயும் அவருடைய தொண்டர்கள் கிட்டயும் பதிய வைக்கிறதுக்காக தொடர்ந்து அந்த ஒரு கருத்தை சொல்லிட்டே இருந்தாரு. அதாவது இங்க திமுகவுக்கு எதிரி அதிமுக கிடையாது, திமுகவுக்கு எதிரி பாஜக கிடையாது, திமுகவுக்கு எதிரி நாத்தகா கிடையாது, திமுகவுக்கு எதிரி நாம தான், நாம மட்டும்தான். 2026 தேர்தல்ல போட்டியே நமக்கான எதிரியே இந்த திமுக தான். இனி போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாரு. அப்ப அவர் சொல்லும் பொழுது ஒண்ணுமே புரியல, ஏன் இவர் இது மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்ற மாதிரி உண்மையிலேயே நிறைய பேர் குழப்பத்தோட தான் இருந்தாங்க. பட் இப்போ புரிஞ்சு போச்சு, அவரு என்ன மீனிங்ல அத மாதிரியான ஒரு கருத்துக்களை சொல்லியிருந்தாரு அப்படின்றது இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. இங்க ஒரு நியூஸ் கார்டை போடுறேன், தயவு செய்து பாருங்க. திருடுவதே மகிழ்ச்சி, திமுக ஊராட்சி தலைவி வாக்குமூலம். பணம் புகழ் வசதி வந்தாலும் திருடும் போதுதான் மகிழ்ச்சி கிடைக்கிறது. இதற்காகவே 15 ஆண்டுகளாக திருட்டு தொழிலில் ஈடுபட்டு வருகிறேன். இனி திருடவே கூடாது என சபதம் ஏற்பேன். ஆனால் வாய்ப்பு கிடைத்தால் திருடி விடுவேன். திருடிய நகைகளை வைத்து சொந்த ஊரில் வணிக வளாகம் கட்டியுள்ளேன். செயின் பறிப்பு வழக்கில் கைதான திமுகவை சேர்ந்த ஊராட்சி தலைவி பாரதி, அவங்களுக்கு 51 வயசா இல்லைன்னா 51 வாக்கு மூலமா என்னன்னு நமக்கு தெளிவா தெரியல. பட் அந்த திமுகவின் ஊராட்சி மன்ற தலைவி பாரதி இருக்காங்களையா, அவங்க கடந்த 15 ஆண்டுகளாக திருடிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க திமுக சேர்ந்து எத்தனை வருஷமாச்சு? 15 வருஷமாச்சு போல இருக்கு. இந்த செய்தி எப்ப தெரியுமா வந்தது? 8ஆம் தேதி செப்டம்பர் மாசம், அதாவது இப்பதான் வந்தது. அதே நாள்ல இன்னொரு செய்தியும் வந்திருக்கு. அந்த நியூஸ் கார்டும் போடுறேன், தயவு செய்து பாருங்க. நகை திருடிய வழக்கில் தாவேகா பெண் நிர்வாகி கைது. நகை திருட்டு வழக்கில் மேல்புறம் ஒன்றிய தாவேகா இணை செயலாளர் அர்ச்சிதா கைது. பாத்ரூம் செல்ல வேண்டும் என கூறி வீட்டிற்குள் சென்ற அர்ச்சிதா 11 சவரன் நகையை திருடியதாக வழக்கறிஞர் புகார். கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகி அர்ச்சிதாவிடம் இருந்து நகை பறிமுதல், போலீசார் விசாரணை. 15 வருஷமா திருட்டு தொழில ஈடுபட்டு வந்திருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த ஒரு ஊப்பி அக்கா ஒரு பக்கம், இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா இப்பதான் புதுசா இந்த தாவேகா கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியில பாருங்க, திருட்டு அக்கா ஒருத்தவங்க பதவி பொறுப்பு இதெல்லாம் வாங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த 2 அக்காக்களும் வேற வேற கட்சிகளை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களுடைய நோக்கம் ஒரே நோக்கம் தான், திருடுறதுதான், திருடுறது மட்டும்தான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திருடுறது, பிக் பாக்கெட் அடிக்கிறது, கள்ளச்சாராயம் காய்ச்சறது, ஊழல் பண்றது, பச்சையா புழுகிறது. மக்களுக்கு உண்மை என்னன்னு நல்லாவே தெரியும். ஆனாலும் அந்த மக்கள் கிட்ட பச்சையா போய் சொல்றது, பெண்கள் இடத்துல அத்துமீறது, பாலியல் ரீதியில பெண்களை தாக்குறது, சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்களை தரம் தாழ்ந்து அநாகரிகமா கொச்சை கொச்சையா பேசுறது, பப்ளிக் பிளேசஸ்ல மட்டமான புத்திய காட்டுறது, அப்புறம் இந்த வெக்கம், மானம், சூடு, சொரணை இது எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். கூடவே மேல ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, அதுலலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஊபியா ஆகிறதுக்கும் தாவேகால போய் சேர்றதுக்கும் குவாலிஃபைடான நபர். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சுற்றுப்பயணம் போயிருந்தாரு. முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க அவரை சந்திக்கிறாரு, இங்க இவரை சந்திக்கிறாரு. இந்த இடத்துல இது மாதிரியான ஒரு பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அங்க நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சீஃப் கெஸ்டா போக போறாரு. இந்த இடத்துல இவருக்கான ஒரு புகைப்படத்தை மாட்டி தொங்க விட போறோம். கூடவே நிறைய பிசினஸ் மேன்கள் கூட நாங்க மீட்டிங்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கோம். அவங்க கூட பேச்சுவார்த்தைகள் நடத்தினதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்து ஏகப்பட்ட முதலீடுகளை அப்படியே தூக்கின்னு வந்து நம்ம தமிழகத்துல சேர்க்க போறோம். சும்மா கிடையாதுங்க, பல ஆயிரம் கோடி முதலீடுகளை நாம தமிழகத்துக்கு கொண்டு வர போறோம். $1 trillion எக்கனாமியை நோக்கி நம்முடைய தமிழகம் பயணம் மேற்கொண்டிருக்கிறது, அதை நோக்கி தான் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் நம்முடைய ஊபிஸ்கள் திமுக காரங்க இவங்க எல்லாருமே பயங்கரமா உருட்டோன்னு உருட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் உருட்டுன்னு அவங்களுக்கே நல்லாவே தெரியும். அதை பார்க்கக்கூடிய மக்களுக்கும் அது நல்லாவே தெரியும். அவங்க உருட்டிட்டு தான்ப்பா இருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது உருட்டுன்னு தெரிஞ்சிருந்தாலும், மக்களுக்கும் அது உருட்டுன்னு தெரிஞ்சாலும், இவங்க பாருங்க ஏதோ பெரிய உலக சாதனை படைச்ச மாதிரி இன்னமும் அதையே தான் பேசிட்டு இருக்காங்க. ஃப்ரம் 2021 அந்த தேர்தல்ல வின் பண்ணதுல இருந்து திமுக ஆட்சி கட்டுல உட்கார்ந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 6 முறை நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இத மாதிரி சுற்றுப்பயணம் போயிருக்காரு, ஊர் சுத்திட்டு வந்திருக்காரு. ஆனா அதன் மூலம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? தமிழகத்துல என்ன மாதிரியான தொழில்துறைகள் இங்க ஓபன் பண்ணப்பட்டிருக்கு? அதாவது இவங்க இத மாதிரி சுற்றுப்பயணம் மேற்கொண்டாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் தான் நாங்க போயிருக்கோம், முதலீடுகளை அப்படி ஈர்த்து கொண்டு வந்திருக்கோம், இத்தனை ஆயிரம் பேருக்கு இங்க வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அத மாதிரியான மாற்றங்கள் என்ன
இங்க நடந்திருக்கு? இந்த ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்கன்னா எம்ஓயூக்கள்ல சைன் போட்ட விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. தயவு செய்து எம்ஓயூக்கள்லாம் கொண்டு வராதீங்க. அது வெறும் தியரி தான். ஓகேவா? இத்தனை ஆயிரம் கோடி நாங்க முதலீடு செய்ய போறோம், இவ்வளவு தொழில்களை நாங்க இங்க கொண்டு வர போறோம், இதன் மூலமா இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் வெறும் தியரி மட்டும்தான். நீங்க பிராக்டிக்கலா என்னத்தை இங்க பண்ணிருக்கீங்க? தமிழகத்துல என்னத்தை கிழிச்சிருக்கீங்க? இதுவரை எத்தனை ப்ராஜெக்டுகள் இங்க ஆரம்பிக்கப்பட்டிருக்கு? எத்தனை மக்கள் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க? இது குறித்தான ஏதாச்சும் ஒரு டேட்டாவை இந்த திமுக காரங்க சொல்றாங்களா? இல்ல, சொல்றதே இல்ல. இதே மாதிரி கேள்வி கேட்டோம்னா பிளாக் பண்ணி போடுறாங்களே. லாஸ்ட் டைம் இதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு ட்ரிப் போயிருந்தார் இல்லையா? அப்ப அவரு ரிட்டர்ன் வரும்பொழுது, சென்னைக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது அங்கிருந்த ஊடகவாதிகள் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்க இப்போ இத மாதிரி முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரதுக்காக வெளிநாட்டுக்கு போயிருக்கீங்க. இதே மாதிரி கடந்த 2-3 ஆண்டுகளாகவும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. சோ நீங்க இந்த முறை ஒட்டுமொத்தமா எல்லா முதலீடுகளை குறித்தும் ஒரு வெள்ளறிக்கையை வெளியிடுவீங்களா? தொடர்ந்து இந்த ஒரு கேள்வியை எதிர்க்கட்சிகள் கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க வெள்ளறிக்கை வெளியிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை ஸ்டாலினை நோக்கி கேட்டாங்க. அதுக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொன்னாரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். ஒட்டுமொத்த முதலீட்டு தொடர்பாக 3 முறைதான் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்றீங்க. இந்த முறை வெளிநாட்டு பயணம் சேர்த்து ஒட்டுமொத்தமா வெள்ளை அறிக்கை வெளியிட வாய்ப்பு இருக்கா? வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது. பொதுவா வெள்ளை அறிக்கை அது வெளியிடுறது மரபு கிடையாது. பொதுவா வெளிப்படை தன்மையோட இந்த முதலீடுகளை குறித்தான விஷயங்களை நீங்க வெள்ளறிக்கையா வெளியிடுவீங்களா? மக்கள் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வெள்ளறிக்கையா வெளியிடுவீங்களான்னு கேள்வி கேட்டா ஸ்டாலின் என்ன சொல்றாரு? பொதுவா இது மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது முதலீடுகள் மாதிரியான விஷயங்களை குறித்தான வெள்ளறிக்கை வெளியிடுறது கிடையாது, அது நம்ம மரபே கிடையாது அப்படின்ற மாதிரி தட்டி கழிக்கிறாரு. இப்ப இவ்வளவு தெளிவா பேசக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவர் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது, எதிர்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது, அப்ப இவர் எதிர்கட்சி தலைவரான்னு தெரியல, பட் எதிர்கட்சியா திமுக இருக்கும் பொழுது இவர் என்னென்னலாம் பேசி வச்சிருக்காரு? வெளிநாடுகள் இருந்து முதலீடுகளை கொண்டு வரதுக்காக அதிமுக போயிருக்கும் பொழுது, அதிமுக ஒரு பெரிய மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணிருக்கும் பொழுது இவரு என்ன கருத்தை சொல்லியிருக்காரு, என்ன மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்காரு அப்படின்றத கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. நாங்கள் திரும்ப திரும்ப சட்டமன்றத்தில் கேட்டோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்திலேயே சட்டமன்றத்தில் இருந்து கேட்டோம், என்ன முதலீடு வந்திருக்கு, வெள்ளை அறிக்கை வைக்குங்க. ஆக எங்கிருந்து முதலீடு, எவ்வளவு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று திரும்ப திரும்ப கேட்டோம். பதில் கிடையாது. எப்படி? இதான் திமுக. இப்படிதான் காலங்காலமா திமுக மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படிதான் மக்களை ஏமாத்தி அவங்களுடைய அரசியல் பொழப்ப நடத்திக்கிட்டு வராங்க. இவரு எதிர்கட்சியா இருக்கும்பொழுது ஆளுங்கட்சியை நோக்கி முதலீடுகளை குறித்தான வெள்ளறிக்கையை கேட்பாராம், கம்பெனி டீடைல்ஸ் எல்லாம் கேட்பாரா, எத்தனை பேர் வேலைக்கு போறாங்க, இங்க எத்தனை ஃபேக்டரிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான டீடைல்ஸ் இவரு கேட்பாராம். ஆனா இவங்களே ஆளுங்கட்சியா வந்துட்டாங்கன்னா, இவங்க இத மாதிரி முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வருவதற்காக வெளிநாடுகளுக்கு எல்லாம் போனாங்கன்னா, நாம அந்த நேரத்துல என்ன முதலீடு, எத்தனை கம்பெனி வந்திருக்கு, என்ன மாதிரியான ப்ராஜெக்டுகள் ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நாம இவரை நோக்கி கேள்வியா கேட்டா, இவர் இப்ப என்ன சொல்றாரு? ப்ரோ, இதெல்லாம் நம்ம மரபே கிடையாது ப்ரோ, இது மாதிரியான விஷயங்களை நம்ம வெள்ளறிக்கையில வெளியிடவே மாட்டோம் ப்ரோ, இது மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க கேட்கவே கூடாது ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இது மாதிரி கேட்கறதே தப்பு ப்ரோ அப்படின்ற மாதிரி இப்ப நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்றாரு. அதாவது வெள்ளை அறிக்கை விடுறதெல்லாம் மரபே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அறிஞர் அண்ணா, முன்னாள் முதலமைச்சர், திமுகவின் முன்னாள் தலைவரா இருந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன இந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒண்ணுத்தையாச்சும் இப்ப இருக்கக்கூடிய திமுக ஃபாலோ பண்ணுதா? அவங்க குடும்பத்துக்கு மட்டும்தான், அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயத்த அவங்க ஃபாலோ பண்றாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படின்றது அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான். ஆனா தமிழக மக்களை என்னவோ இவங்க பிச்சைதான் எடுக்க வைக்கிறாங்க. ஐயா, அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்களே, அது எப்போ நிறைவேற்றுவீங்க, இந்த வாக்குறுதி கொடுத்தீங்களே, அது எப்போ நிறைவேற்றுவீங்க, இதெல்லாம் கம்மி பண்ணுவோம்னு சொன்னீங்களே, எப்போ கம்மி பண்ணுவீங்க, இந்த மின்சார கட்டணத்தெல்லாம் நீங்க கம்மி பண்ணுவேன்னு சொன்னீங்களே, மாசம் மாசம் ரீடிங் எடுப்போம்னு சொன்னீங்களே, அதெல்லாம் எப்போ எடுக்க வைப்பீங்க அப்படின்ற மாதிரி தமிழக மக்களை திமுகவினர்கிட்ட பிச்சை எடுக்கிறதா வச்சிருக்காங்க. ரைட். இப்போ நம்மளுடைய டுபாக்கூர் டுபுக்கு சங்கர் இருக்கார் இல்லையா, அவரு இந்த திமுகவை பற்றியும், திமுகவின் தலைவர் மற்றும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரை பற்றியும், அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஒரு பொன்னான ஆட்சியை பற்றியும், இவங்க வெளிநாடுகளுக்கு எல்லாம் போயிட்டு வராங்க பாருங்க, அந்த ஃபாரின் ட்ரிப்புகளை பற்றியும் சில முக்கியமான விஷயத்த சொல்லியிருப்பாரு. அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். அப்போது ஒரு 6100 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் வந்துள்ளது என்று துபாய்க்கு சென்று வந்த பிறகு முதல்வர் அவர்கள் பேட்டியளித்தார். 10 விசா வரல இது வரைக்கும். நோபல் ஸ்டீல்ஸு, கிங்ஸ் ஹாஸ்பிட்டலு, லூலு மால், இது மூணும் சேர்த்து 6100 கோடி வருகிறது என்று. அந்த லூலு மால் எல்லாம் பற்றி இவங்களோட விஷயங்கள் எல்லாம் மக்கள் இப்போ மறந்துருப்பாங்க, நான் நினைவுபடுத்துறேன். இவங்க துட்டை தான் கொண்டு போய் இன்வெஸ்ட் கொண்டு வரலான்ட்டு வந்தாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க போய் இவங்க பணத்தை ஒரு 3000 கோடியை லூலு கிட்ட கொடுத்துறது. லூலு அந்த பணத்தை கொண்டு வந்து சென்னையில் லூலு மாலாக இன்வெஸ்ட் பண்ணி இதோட
ரைட்ஸு, பவர் ஆஃப் அட்டர்னிலாம் இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இவங்களுக்கு லீகலாக லூலு மால்லேருந்து வருமானம் கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்கு. தான் பிளான். இவங்க பணம் தான். நோபல் ஸ்டீல்ஸ் இவங்க கம்பெனி. இவங்க உறுப்பினர் நம்ம அன்பில் மகேஷ் நோபல் ஸ்டீல்ஸோட எம்ப்ளாயி. அந்த நோபல் ஸ்டீல்ஸ் இங்கே ஒரு 700 கோடி 800 கோடி முதலீடு செய்துன்னு சொல்லிட்டு அப்படி விட்டுனாங்க. 10 பைசா வரல. என்னன்னா லூலு மால் கொடுக்கறதுக்காக கொண்டு போன பணத்தை விட்டுட்டார் மாப்பிள்ள. இங்கே அப்போ தான் சபரீசன் அங்கே உட்காந்து தான் 8 வாட்சோ 10 வாட்சோ வாங்கிட்டு வந்தார். அப்போ தான் அந்த வாட்ச் மேட்டர் பிரேக் பண்ணேன். அதற்கு அடுத்த ஆண்டு சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் சுற்றுப்பயணம் முதலீடுகளை ஏற்று வருகிறேன் என்று சொன்னார்கள். 10 பைசா வரல. அதற்கு அடுத்து 23ஆம் ஆண்டு ஸ்பெயின் நாட்டுக்கு வந்து ஒரு 8 நாளோ 9 நாளோ சுற்றுப்பயணமாக போகிறேன் என்று சொல்லி ஸ்பெயின்லேருந்து எவன் முதலீடு பண்ணுறான். இங்கே நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பீங்காங் கம்பெனி ரோக்கோ டைல்ஸ் ஏதோ ஒன்று, அந்த பீங்காங் கம்பெனி எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த தமிழ் படத்துலலாம் பார்த்தோன்னா ஃபாரினர் மாதிரி காட்டுறதுக்கு ஒரு ரெகுலராக ஒரு ஃபாரினர் வச்சிருப்பாங்க, நிலைவுத்தனம் ஒருத்தர் வச்சிருப்பாங்க. இது மாதிரி அங்கே போனவொடனே அந்த ஏர்போர்ட்லேயே வந்து அங்கே ஒரு அயலக அணியை சேர்ந்தவர்னு ஒரு 2-3 வெள்ளக்காரன் வச்சு போட்டோ எடுத்துட்டு, இன்னொன்று இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வராருன்னா நம்ம ஸ்பெயினில் நம்மளோட எம்பசியில் கூப்பிட்டு ஒரு ஹலோ சொல்லி ஒரு விருந்து வைப்பாங்க. அது நார்மல். அங்கே போயிட்டு வந்துட்டு ஸ்பெயின் நாட்டுக்கான இந்திய தூதர் முதல்வரை அழைத்து கௌரவித்தார், ஸ்பெயின் நாட்டு தமிழ்ச்சங்கம் கௌரவித்தது. இப்படி ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அந்நியாரோட அன்னி கோட்டெலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அந்நியாரோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. நோபல் ஸ்டீல்ஸ், கிங்ஸ் ஹாஸ்பிட்டல், லூலு மால் இது எல்லாமே சேர்த்து 6100 கோடி 6100 கோடி தமிழகத்துல நாங்க முதலீடுகளா ஈர்த்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுல ஏதாச்சும் ஒன்னாச்சும் நிறைவேறிச்சா? இல்ல, நிறைவேறவே இல்லை. மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், குஜராத் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்களாம் வெளிநாடுகளுக்கே போறது கிடையாது, பெருசா போறதே கிடையாது. அவங்க இருக்கக்கூடிய மாநிலத்துல உட்கார்ந்துகிட்டு அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர்கள் லட்சம் கோடியில முதலீடுகளை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய மக்களுக்காக அவ்வளவு ப்ராஜெக்டுகளை ஆரம்பிச்சு அந்த மக்கள் வேலைக்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க நம்ம தமிழகத்துல பாத்தீங்கன்னா இவங்களுடைய இந்த வெளிநாட்டு பயணங்கள்ல ஒருத்தவங்க போய் பாக்குறாங்க இல்லையா, அங்கிருந்து முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரணும்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களுடைய கம்பெனிகள் ஆல்ரெடி தமிழகத்துல இருக்கு. நீங்க எங்க போயிருந்தாலும் அந்த வேலையை முடிச்சிருக்கலாம். இவங்க என்ன பண்றாங்க, அந்த கம்பெனிகளுடைய சொந்த நாட்டுக்கு போயிட்டு அங்க போய் பேசிட்டு முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரதா சொல்றாங்க. எப்படி எல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இந்த டுபுக்கு சங்கர் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நடந்து பல மாசங்கள் ஆச்சு. ஆனா அவங்க சொன்ன அந்த ப்ராஜெக்டுகளுடைய ஸ்டேட்டஸ் இப்ப எப்படி இருக்கு, என்ன நிலையில இருக்கு? எப்பா இந்த திமுக காரங்களெல்லாம் பாருங்களேன், எப்படி இருக்காங்க பாருங்களேன். இவங்க என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க, இவங்களுக்கு மக்கள் எதுக்கு ஓட்டு போட்டாங்க, ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்றாங்க, மக்களுக்காக இவங்க என்னத்தை தான் செஞ்சிருக்காங்க. இந்த திமுக எப்பவுமே இப்படிதாங்க. கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருந்த அந்த நேரத்திலும் சரி, அவர் தலைவரா இருக்கும் பொழுதும் சரி, இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைவரா இருக்கும் பொழுதும் சரி, இந்த திமுக கொஞ்சம் கூட மாறவே இல்லை, இப்படியேதான் இருக்காங்க. இதனாலதான் இந்த திமுக இதுவரைக்கும் தொடர்ந்து 2 முறை ஆட்சி அமைச்சதே கிடையாது. தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக அப்படின்றது ஜஸ்ட் சாய்ஸ் தான். வேற வழியே இல்லைனாதான் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. திமுக தான் வரணும், திமுக தான் ஆட்சி செய்யணும், திமுக ஆட்சிக்கு வந்தாதான் இந்த மக்கள் செழிப்பா இருப்பாங்க, அவங்கதான் பொற்கால ஆட்சியை தருவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு எல்லாம் திமுகவுக்கு மக்கள் ஓட்டு போடுறதே கிடையாது. அதுலயும் இந்த 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஓட்டு டிஃபரண்ட், அந்த பர்சன்டேஜ் டிஃபரண்ட் கொஞ்சம் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஒருவேளை இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுக தோத்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா உதயசூரியன் தமிழகத்துல உதிக்கவே உதிக்காது. அதுதான் திமுகவினுடைய கடைசி தேர்தலாகவும் இருக்கும். அவங்க தோத்தாங்க, முடிஞ்சது, சோலி முடிஞ்சது.